வேளாங்கண்ணி ஐயா என் கூடயே தாங்க இருந்தார். நான் எப்படி அங்கெல்லாம் போக முடியும்? இது நேரம் ஆச்சு, கடையை மூடுறா, இல்லைன்னா கேஸ் வாங்கிடும்னு சொன்னேன் மேடம். அந்த கானில் நான் சரக்கு கேஸ் வாங்கணும்னு சொல்கிறேன் மேடம். இந்த எத்துக்கு அப்புறம் நாங்கள் வேறு எங்கேயுமே போகல மேடம். நம்புங்கய்யா. ஆனால் நம்ம சேமாண்டட் கடை மேடம், நல்ல எலும்பு சூப்பராக இல்லை. பரவல இந்த கைதி சாப்பிடாம செத்துட்டானா உங்களை தானே தப்பாக சொல்லுவாங்க. கேலரியே பார்த்துன்னுக்கிறீங்க, வால்பேப்பரை கொஞ்சம் பாருங்களேன். அப்படி ஒரு காம்பினேஷன். எதுக்கு சார்? ஒரு தடவை உங்கள் போட்டோ தான் மேடம் வச்சுருக்கேன். எல்லாம் தெரியும். நீங்கள் தான் மேடம் என்னோட இன்ஸ்பிரேஷன். யோ ஃபிங்கர் பிரிண்ட் என்ன ஆச்சு? ஆச்சு மேடம். யோ கையை வையா. இங்க பாரு, கத்தியில உன் கைரேகை கிளியரா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஐ விட்னஸ் கூட இருக்கு. அன்னைக்கு நான் வேலை முடிச்சுட்டு வரும்போது இவர் கையில கத்தியோட வந்து அவர் பொண்டாட்டியும் அந்த கதிரையும் குத்திட்டாரு மேடம். நான் கொலை பண்ணல மேடம். சீக்கிரம் ஜட்ஜு கிட்ட போறோம். ஏமா ராத்திரி நேரத்தில் தான் கேஸ் பார்க்க வருவீங்களா? ஏன் பகலில் கோர்ட்டுக்கு வர மாட்டீங்களா? சாரி சார், அர்ஜென்ட்டாக ஒரு கேஸ். பரோலில் வெளியில் வந்தவர் 2 கொலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மைனர் பையனையும் காணும். ஐயோப்பா, ஒன்று பரோல் கொடுத்தா உன் கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? நான் கொலை பண்ணலைங்கய்யா. எவிடன்ஸ் இல்லாமலா போலீஸ் உள்ள பிடிச்சி போடுது? எவிடன்ஸ் இல்லாமல் தான் ஏன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. என்ன எவிடன்ஸ் இல்லை சார்? திலகனோட ஜட்ஜ்மெண்ட் காப்பி. கொல்லப்பட்ட அன்பழகன் திலகனுக்கு எதிராக சாட்சி சொல்லியிருக்காரு. இவர் 10ஆம் தேதி பரோல்ல வந்திருக்காரு. 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்திருக்கு. 18ஆம் தேதி செகண்ட் மர்டர் நடந்திருக்கு. இந்த 2 மர்டருமே இவர் கூட ஜெயில இருந்தவங்களோட பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. ஐயா, 10ஆம் தேதி நான் பரோல்ல வந்ததுனாலையும் அதுக்கப்புறம் நடந்த கொலைகள்லாம் ஜெயிலில் இருக்கிறவங்க பண்ண பேட்டர்னாலையும் நான் கொலை பண்ணேன்னு சொல்றாங்க ஐயா. ஆனால் போன 8ஆம் தேதியே வாலாஜா தரப்பாளத்தில் ஒரு டெட் பாடி கிடைச்சது. அதுவும் பிரிசன்ல இருக்கிறவங்க பண்ண மர்டர் பேட்டர்ன் தான் ஐயா. டார்ச் லைட்டுக்குள்ள ஒரு ஊசியை வச்சு அதால குத்தி கொன்னுட்டு அதை அங்கேயே தூக்கி போட்டு போயிடுவாங்கய்யா. மீண்டும் டார்ச் லைட் மர்டர். வம்சின்ற ஒரு பிஹாரி தான்யா இந்த பேட்டர்ன்ல 16 கொலை பண்ணியிருக்கான். ஜெயிலையோ டிபார்ட்மெண்ட்லயோ டார்ச் லைட் மர்டர்னா தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தூக்கு தண்டனை நிறைவேற்றிட்டாங்கய்யா. அப்போ 8ஆம் தேதி செஞ்ச மர்டரை யார் பண்ணியிருப்பா? என்ன விசாரிக்கலையா? இல்லை சார். ஐயா, மேடம்க்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இப்போ சஸ்பென்ஷனில் இருந்தீங்கல்ல. சஸ்பென்ஷன்ல இருந்தியா? ஆமாம் சார். கஸ்டோடியல் டெத்துங்கய்யா. விசாரணைன்ற பேர்ல ஒருத்தர் அடிச்சே கொண்டு இருக்காங்க. மிஸ்டர், அவர் ஹார்ட் அட்டாக் வந்து தான் இறந்தார். எப்படியோ, பட் இவங்க சஸ்பென்ஷனுக்கான ரீசனே இப்போ கொலை செய்யப்பட்ட மாணிக்கமும் அன்பு பண்ண போராட்டம் தாங்கய்யா. இவங்களுக்கு அவங்களுக்குமே ஏதோ பகை இருக்குங்கய்யா. என்னம்மா கேஸ் ஓம் பக்கம் திரும்பிடும் போல? அதுக்கு தாங்கய்யா அவசர அவசரமா ஒரு அப்பாவி பரோலிய கார்னர் பண்ணி கேஸை முடிக்கலான்னு பாக்குறாங்க. ஐயா, 14 வருஷம் கழிச்சு நான் பரோலில் வந்திருக்கேன். இதில் மேடம்க்கு என்ன கஷ்டம்னு புரியல. 24 மணி நேரம் என் கூட ஷேடோ போலீஸ் இருந்தும் நான் எப்படி கொலை பண்ணுவேன்னு மேடம் நம்புறாங்கன்னு தெரியல. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அப்போ ரிமாண்டு போலீஸை தான் நான் பண்ணும் போல இருக்கு. நீ இருக்க போகிற 4 நாள் ஒழுங்காக இருந்துட்டு போ. நீங்கள் பப்ளிக் பிளேஸ்லாம் அலோவ் பண்ணாதீங்க. ஓகே சார். ஐயா, இந்த வாரம் அவங்க ஊர் திருவிழா இருக்கு, அதுக்கு மட்டும் போயிட்டு வரதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம். அப்பா பார்க்கணும் பரவாயில்ல, வந்துட்டு ஊர் திருவிழா கொண்டாடுறீங்களா? ராத்திரி நேரத்தில் தூக்கத்துக்கு ஜட்ஜு நடிச்சாங்களா அக்யூஸ்ட் நடிச்சாங்களா? விக்கியை கண்டுபிடிச்சிட்டு அவங்க 2 பேரையும் நீ தான் கொன்ன நிரூபிக்க. நான் கொலை பண்ணலை மேடம். நல்ல வேலைண்ணா இந்த பேப்பரை கொடுத்தீங்க, இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனையாயிருக்கு.
வச்சுக்கோ உன் கோவத்தை. வெளியே நீ எப்படியோ, ஆனால் உள்ள நல்லவனாவே இரு. இந்த ஜெயிலே உன்னை நல்லவன் சீல் குத்தி அனுப்பும். அன்னைக்கு தீர்த்துக்கோ உன் பழிய. திலகர், நீ எங்களை மாதிரி செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க உள்ள வந்தவன்ல, தண்டனையை அனுபவிச்சுட்டு தப்பு செய்ய போறவன். காட்டுக்கு வேட்டைக்கு போகணும்னா அம்பு ஆயுதம் மட்டும் போதாது, காத்திருப்பும் நிதானமும் ரொம்ப முக்கியம். இப்போதானே உள்ள வந்திருக்க. இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்கிட்டே இருந்தும் நீ கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. காளிமுத்து அண்ணன் சொன்ன மாதிரி நல்லவனாக இருந்தேன்னா நல்லவனாக நடிக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு உயிரும் எவ்வளோ முக்கியம்னு கைதிகளுக்கு சொல்லி கொடுத்தேன். நானே ஒரு உயிர் எடுக்கிறது எப்படின்னு அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். வேட்டைக்கு தயாராகிட்டு இருந்தேன்னா அவனுங்க 3 பேரோட ஒவ்வொரு அசைவையும் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பரோல் கிடச்சி நான் வெளியே போனால் என்னோட ஒரே நோக்கம் யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் அவனுங்களை கொன்று முடிக்கிறது தான். திலகன், இதான் என் நம்பரு. உனக்கு எப்போ அவனுங்களை கொல்லணும்னு தோணுதோ உள்ளே இருந்து ஒரு ஃபோன் மட்டும் பண்ணு. உனக்காக ஏன் எதுக்குன்னு கேட்காம பண்ணுவேன். ஜெயிலுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் ஒரு தடவை கூட போய் உன் பொண்ணை பார்க்கணும்னு தோணவே இல்லையா? யோசிக்கிறேன் சார்.